ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, அதாவது டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், ஒரு சின்ன 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மேகி இருக்குது இல்லையா, இந்த இதில் தான் நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸ்க்கு 2 மசாலா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிக்கட்டும், நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரணும், அதாவது வந்து அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்க விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதாவது மசாலா வந்து நான் சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 மசாலா பாக்கெட் எடுத்தோம் இல்லையா நூடுல்ஸ் பாக்கெட்லேருந்து, அந்த 2 மசாலாவையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. தண்ணி இப்போதைக்கு சேர்த்த வேணாம். இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் நான் எடுத்திருக்கேன் அந்த 2 பீசஸ்க்கு. நீங்களும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வேகணும் இல்லையா, நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா தான் நூடுல்ஸ் ஆட் பண்ணணும், அதாவது மேகி. இந்த 2 பீஸையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாலேயே உப்பு இருக்கும். கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆகணும், நூடுல்ஸும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அதாவது லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டியதில்லை, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக சுண்டுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.